ஈசன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், எங்களுக்கு முதல்ல டவுட் என்ன அப்படின்னா, இந்த இந்த இஷ்யூ கிளம்பி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் மற்றும் மேடம் ஜெயலலிதா அவருடைய புகைப்படங்களை எல்லாம் பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அவர் தான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறேன் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த விழாவை நடத்தினது முதல்ல விவசாயிகள் சங்கமான்ட்டு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இந்த சந்தேகம் நியாயமானதான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விழாவை ஒரு ஆப்போசிட் வேற ஒரு கட்சி ஸ்டேட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை ஒரு விவசாய சங்கம் நடத்துதுன்னா எங்களுக்கு ரொம்ப அதே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அதனால இதை நடத்தியது முதல்ல விவசாயிகள் சங்கம் தானான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். முதல்ல அவரு ஐயா எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வரும் கூட. இந்த அவினாசி அத்திக்கடவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த சொல்லி நிறைவேற்ற சொல்லி அந்த பகுதியில் நடைபெற்ற போராட்டங்கள் கணக்கில் அடங்காதவை. சரி. தலைமுறையாக அந்த போராட்டம் கடத்தப்பட்டு ஒவ்வொரு முறையும் அந்த கோரிக்கை வலுவாகி கொண்டே இருந்தது. சரி. இந்த அனைத்து அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம்ங்கிறது 1970 இருந்துட்டே இருந்த திட்டத்தை நிறைவேற்றுற வரைக்கும் இருந்துட்டே இருந்தது. சரி. நாங்க ஆட்சிக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் எல்லாருமே வாக்குறுதி கொடுத்தாங்க, மேடையில பேசினாங்க, தேர்தல் அறிக்கையில தவறாம இடம்பெற்றிருந்தது. அது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய திட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் திருப்பூருக்கு தெற்கு பகுதியில பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டம் இருக்கு. ஓகே. இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு அந்த பகுதி பாத்தீங்கன்னா கீழ்பவானி பாசன பகுதி இருக்குது. சரி. இடையில ஒரு நீளமான பகுதி கோவை மாவட்டம் காரமடையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அவினாசி, அந்தல அன்னூர், அவினாசி, அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பெருந்துறை வரைக்கும் ஒரு மிக நீளமான கடும் வறட்சிக்கு ஆளாகிற பகுதி. சரி. கால்நடைகளுக்கு கூட தண்ணி இருக்காது. அப்போ பவானி ஆற்றுல வெள்ளம் உபரியா போகும்போது அதுல இருந்து ஒரு 1.5 TMC தண்ணி எடுத்து அங்க இருக்கிற நீர்நிலைகளுக்கு நிரப்புற திட்டம். சரி. இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு உச்சகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள அந்த 14 நாட்கள் ஒரு 14 இளைஞர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க பேர் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும். 1 எலச்சிபாளையம் பிரபாகரன், 2 PK வெள்ளியங்கிரி, 3 M வேலுச்சாமி, 4 சுப்பிரமணியம், 5 MS சம்பத்குமார், 6 VK ஈஸ்வரமூர்த்தி, 7 ராஜேஷ்குமார், 8 A பழனிசாமி, 9 நவீன் பிரபு, 10 ரமேஷ்குமார், 11 வெங்கடாச்சலமூர்த்தி, 13 சண்முக சுந்தரம், 14 சதீஷ்குமார், 14 வெற்றிவேல் மன்னிக்கணும். இந்த 14 இளைஞர்களும் தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்கள். சரி. காவல்துறையோட கடும் நெருக்கடிகள், தடைகளை எல்லாம் தாண்டி அவங்க உண்ணாவிரத போராட்டம் எழுச்சி வரும்போது அந்த திட்டத்துல பயன்பெறக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மக்கள் ஆங்காங்கே குடும்பத்தோடு எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. சரி. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சொல்ல அன்றைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைக்கு முதல்வர். அவங்க ஆட்சியை நடந்துட்டு இருந்துச்சு. சரி. அவங்க நேரடியாக அரசாணை பிறப்பித்து நிர்வாக ஒதுக்கீடு அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் அவங்க தான் கொடுத்தாங்க. சரி. அதுக்கு 3.27 கோடி ஒதுக்கி அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் கொடுத்தாங்க. கட்டாயம் நான் திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் 2018-19 பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு 250 கோடி ஒதுக்கினார். ஓகே. 2019 மீண்டும் ஒரு 1000 கோடி ஒதுக்கி அடிக்கல் நாட்டு விழாவும் செஞ்சார். சரி. போர்க்கால அடிப்படையில கொரோனா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு போறதுக்குள்ள ஒரு 83% திட்டப்பணிகளை முடிச்சுட்டாங்க. சரி. திமுக வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா 3 ஆண்டுகளா அந்த மீதி இருக்கிற 17% பணிகள் முடிக்க முடியாம பல முறை திட்டத்துக்கு தேதி அறிவிக்கப்பட்டு மாற்றி வைக்கப்பட்டு ஒரு வழியாக திட்டம் திறப்பு விழாவுக்கு தயாரானது முதல்வர் திறந்து வச்சாங்க. சரி. அன்றைய தமிழ்நாடு முதல்வர் ஐயா MK ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்றைய தினம் எல்லா விவசாயிகளும் நன்றி சொன்னாங்க, வாழ்த்துக்களை சொன்னாங்க. சரி. அதே சமயம் இந்த திட்டம் நீண்ட காலமாக கோரிக்கையாகவே இருந்தாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி போராடியது, உயிரை விட தயாராக இருந்தது 14 இளைஞர்களாக இருந்தாலும் சரி, திட்டத்தை ஒரே இதுல முழு தொகையும் ஒதுக்கி
திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு காரணமாக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவினாசி அத்திக்கடை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஓகே. அந்த பாராட்டு விழா தான் தற்போது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த போராட்ட கூட்டமைப்பு, அதுல எல்லா கட்சி விவசாயிகளும் இருக்கிறாங்க. சரி. அங்க திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது. சரி. எங்க விவசாய சங்கத்தை சேர்ந்த எலச்சிபாளையம் பிரபாகரன், நவீன் பிரபு இவங்க 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்தும் எங்க சங்கத்துல பொறுப்புல இருக்கிறாங்க. சரி, புரியுது. ஆக இதை ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லி எடுத்தாங்க. ஓகே. அந்த பாராட்டு விழாவோட அழைப்புதல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படம் அவர்கள் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவுக்கு நான் வரலன்னு சொல்லி ஐயா இந்த திட்டத்துக்காக அவரும் மிக முயற்சி எடுத்தார். செங்கோட்டையன் அவர்களும் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார். தொடர்ச்சியாக போராட்டக்குழுவோடு தொடர்பு கொண்டு பேசி திட்டங்களை, ஏன்னா அவர் தொகுதியில் இந்த திட்டங்கள் வருது, நல்ல போராட்டக்குழுவோடு நல்ல தொடர்புல இருந்து திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கி அடிக்கடி பார்வையிட்டு அவரும் முழு முயற்சி எடுத்துட்டு தான் இருந்தார். சரி. இந்த குறுகிய காலத்துல ஏற்பாடு செய்யப்பட்டதாலதான் அந்த ஒரு, ஏன்னா இவங்களுக்கு போராட்டக்குழு, இவர்களுக்கு அரசியல் அனுபவமோ நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியதையோ நடத்திய அனுபவம் இல்லை. சரி. அப்ப அங்க வேணும்னே ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி அம்மாவோட படத்தை விடல. அவருக்கு அழைப்புதல் கொண்டு வைக்கும் போது அவர் அந்த கருத்தை சொல்றாரு, உள்வாங்கிறதுக்கு அவர் சொல்லும் போது அதை ஆமாங்க ஐயா நாங்க விடு போட்டு தவற எடுத்துக்க வேண்டாம், பட் அழைப்புதல் பூரா அடிச்சாச்சு, நோட்டீஸ் போஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, நீங்க கலந்துக்கணும், நாங்க மேடையில கட்டாயம் நாங்க அதுக்கு இடம்பெற வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செய்திருந்தாங்க. மேடையிலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நிர்வாக ஒதுக்கீடு வழங்கியது, திட்டத்துக்கு 3.29 கோடி ஒதுக்கியது எல்லாமே விவசாயிகள் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டினார்கள். ஓகே. ஓகே. இதுல விவசாயிகளை வைத்து இந்த நிகழ்வுல அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். ஏன்னா நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது, முன்னாள் முதல்வர் இதுக்கு சிலர் கலந்து கொண்டார், அதுக்கு யார் யார் செலவு பண்ணாங்கிற கேள்வி நீங்க நேரடியா கேட்டீங்க. அப்படி நான் அவங்க தான் நடத்தினாங்களான்னு கேட்டேன். இல்ல உறுதியாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியது உறுதியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியது அவினாசி அத்திக்கடவு போராட்ட குழுவினர் தான். சரி, நல்லது சார், நல்லது. அந்த பெண்கள், ஆண்கள், விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் எல்லாரும் திரளா கலந்து கொண்டு, சரி, அந்த தண்ணியில விளைஞ்ச காய்கறிகள் முதல் கொண்டு காட்சிப்படுத்தி இருந்தாங்க. முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியாருக்கு அவருக்கு அது அன்பளிப்பாகவும் பரிசாகவும் கொடுத்தாங்க, நினைவு பரிசும் கொடுத்தாங்க. சரிங்க சார். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருந்தாலும் கூட இன்னைக்கு, அதாவது அஇஅதிமுகவுக்கு மாற்று கருத்துடைய எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த போராட்டக்குள்ள இருந்தாங்க. பட் எல்லோரும் மேடையில் இருந்தாங்க, எல்லோரும் பச்சை துண்டோடு இருந்தாங்க, விவசாயிகளாக கலந்து கொண்டார்கள். அதனால இதுல எந்தவித அரசியலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலை. ஓகே சார், ஓகே.